வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவேதான் தெய்வமென்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்துக் காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய்ச் சிறந்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மலேசியா அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் பிரசன்னா ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மன்றங்களினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த இனியதொரு நல்ல நாளிலே, இந்த இனிய மாலை பொழுதிலே தெய்வீக உணர்வு பெற்ற நிலையிலே உலக சமய ஆண்டு 37ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாலை இறைவன் இருக்கிறாரா என்கின்ற ஒரு தலைப்பில் நமது சிந்தனை ஆராய்ச்சியை மேற்கொள்ள வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, எனது எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் இறைநிலை உணர்வோடு வைப்பதற்கு நல்ல ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை துவக்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம் இறைவன் என்கின்ற ஒரு தன்மை நமது மனித குலத்தில் தோன்றிய காலம் தொட்டு முழுமையாக பதிந்த ஒரு பதிவு. அது எங்கே இருந்து எப்படி துவங்கியது என்பதை நம்மளால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும், நாம் இறைவன் என்கின்ற ஒரு தன்மையை நாம் வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இரண்டர கலந்த நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் என் ஒருவனை நாம் கண்ணார பார்த்திருக்கிறோமா? அவனிடம் வாயார பேசியிருக்கிறோமா? அவனை தொட்டு உணர்ந்து பார்த்திருக்கிறோமா அல்லது ரசித்திருக்கிறோமா என்று கேள்வி எழுப்பிக்கொண்டு நம்ம சிந்தித்தோமையானால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மேலும் இல்லை என்று தான் ஒரு பதில் வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இரண்டர கலந்திருக்கக்கூடிய இறைவனை பற்றி நம்ம நிறைய செய்திகளை தெரிந்து வைத்திருக்கிறோம். நிறைய விதவிதமான இறைவன்களை உருவாக்கியும் வைத்திருக்கிறோம். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று நம்மளை எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் வளர 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 நாம் அதற்கிட்ட இருந்து விலகி போயிட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காணலாம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டே வளர்ந்து கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி பருவம், இளமை பருவம் என்றெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய உருவங்களை வைத்தே நாம் பார்த்துருக்குறோம். அதாவது எந்த ஒரு காரியமும் நல்ல முறையில் நமக்கு செயல்பட வேண்டும் என்றால் விநாயகரை வழிபடணும், வெற்றி கிட்ட வேண்டும் என்றால் முருகனை வழிபட வேண்டும்,
பொருள் வளம் வேண்டும் என்றால் மகாலட்சுமியை வள வேண்டும். இப்படி இந்த புறத்தே வைத்து தான் நாம் இது நாள் வரைக்கும் இறைவன் என்கின்ற ஒன்றை நாம் பார்த்து நெடுங்காலமாக பழகி கொண்டிருக்கிறோம். அது உண்மையா பொய்யா என்று கூட நாம் அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல கூட நாம் இல்லை, பெரியவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை. உண்மையிலே இந்த பக்தியில் மிக மிக முக்கியமானது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை என்கின்ற பெயரை வைத்து கொண்டே நாம் இது நாள் வரைக்கும் நாம் இறைவன் என்கின்ற ஒன்றை வெளியவே தேடிக்கொண்டு வந்துட்டோம். சரி, எதற்காக இறைவனை நாம் வெளியே தேடணும் என்று ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு பார்த்தோமேயானால் என்னன்னா, நாம் வரக்கூடிய துன்பங்களை போக்குவதற்கு மட்டும்தான் நாம் இறைவனை தேட வேண்டிய ஒரு நிலையில் நாம் பழகி இருக்கிறோம். இன்பமாக வரும் பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதோ நாம் இறைவா எனக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துட்டே என்று அவங்ககிட்ட நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன துன்பம் வந்துட்டால் கூட நாம் உடனே அதை தீர்ப்பதற்கு ஒரு இறைவன்கிட்ட இறை உருவங்கிட்ட போகிறது, அதற்கு வேணுங்கிறது ஏதாச்சும் ஒன்று செய்வது என்று செய்து அதன் மூலியமாக அந்த இறைவன் மகிழ்ந்து நம்மளுடைய துன்பத்தை போக்குவான் என்ற நம்பிக்கையிலேயே நீண்ட காலம் நாம் வளர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் இருக்குதா? எல்லாருக்கும் இன்பமான வாழ்க்கை தேவைப்படுகிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கை விரும்புகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு முழுமையாக கிடைக்குதா என்று பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான். நம்ம வாழ்க்கையில் இன்பம், அமைதி, மகிழ்ச்சி என்பதை விட துன்பமான வாழ்க்கை, ஏண்டாப்பா பிறந்தோம், இந்த துன்பத்திலிருந்து விடுபட மாட்டோமா, இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா என்கின்ற ஒரு சலிப்போடும் ஒரு வெறுப்போடும் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தாலையும் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த துன்பங்களையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. அவன்தான் இறைவன் என்கின்ற வகையில் தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், புரிஞ்சு வச்சுருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதற்காக வேண்டி அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தா, ஏன்னா நமக்கு என்ன, நம்மளை போலவே தான் அவனும் இருக்கிறான். 2 கை, கால், மூக்கு, கண், காதோடு இருக்கிறான். அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கும் குளிரும், சட்டையெல்லாம் போட்டுக்கணும், அவனுக்கும் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை நாம் நிறைவு செய்து கொடுத்தா அவன் நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுப்பான் என்கின்ற தோரணையில் தான் நாம் இது நாள் வரைக்கும் இறைவனை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், புரிஞ்சு வச்சுருக்கிறோம். மேலும் மேலும் கொஞ்சம் சிந்தனை, ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேறு ஏதாச்சும் படிக்கிறது அல்லது பெரியவங்க சொல்ல கேட்டது என்று பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் வேதங்களில் என்று பார்க்குறப்போ. அதாவது இறைவனை தேடணும் அப்படின்னு அந்த தேடுதலுக்குள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிய வரும். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டோம்னா நம்ம துன்பத்தை போக்கிடுவான். ஓகே, நான் கொடுக்குறேன், என் துன்பத்தை போகணும், அந்த அளவோடு நின்றுடுவாங்க. அதை தாண்டி கொஞ்சம் சிந்திக்கிறவங்க தான் கொஞ்சம் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, புராணங்களில் என்ன சொல்லியிருக்கு, இதிகாசங்களில் என்ன சொல்லியிருக்குது, ராமாயண மகாபாரதம் போன்ற வழியெல்லாம் என்ன இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சிந்தனை ஆராய்ச்சி அவனுடைய தேடுதல் மூலியமாக கொஞ்சம் தன்னை உயர்த்தி கொள்ளும் பொழுது தான் நண்பர்களே சில பல விஷயங்கள் நாம் கேள்விப்படுறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இறைவன் என்பவன் ஒருவன் தான் என்று வேதங்கள் சொல்கிறதாக கேள்விப்படுறோம். ஆனால் இறைவன் ஒருவன் தான் என்று சொல்கிறோம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம யோசித்து பார்த்தோமா, இத்தனை கடவுள் வைத்திருக்கிறோமே, அதுலேயும் பார்த்திங்கன்னா குலதெய்வம்னு ஒன்று வச்சுருப்போம், விருப்பமான தெய்வம், இஷ்ட தெய்வம் என்று ஒன்று வச்சுருப்போம்,
இப்படி பலவிதமாக நம்ம தெய்வங்களை வழிபடுற ஒரு வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏன் இந்த தெய்வத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு தெய்வத்தை தேடுறோம், அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு, இதுக்கிட்ட இல்லாதது என்ன அதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதையே நாம் தேடி போகிறோம், அந்த தன்மை இதுக்கிட்ட இருக்குதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் நமக்கு சிந்திக்க சொல்லியும் தரல, நாமளாக சுயமாக சிந்தித்ததும் கிடையாது. அப்படி சிந்திச்சு போய் கேட்க போனால் வேலையை பாரு, நீ சொல்கிறத செய்ய அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுறோம். சரி, அப்படியும் சிந்திச்சு ஏதாச்சும் பார்க்கலான்ட்டு போனால் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் என்பது இல்லாமல் இந்த மனிதகுலம் தவித்து கொண்டிருக்கிறதை நாம் நிறைய பார்க்குறோம். அதனால் என்ன ஆகுது, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்பதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்ல வருத்தமாக கூட இருக்கும். அவனுக்கு கொடுக்கக்கூடியவன் உனக்கு என்ன வேணும், இந்தா நான் கொடுத்துட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுத்துரு, கொடுக்கலையா நீ கொடுக்கலைன்னா என்ன இன்னொருத்தன்கிட்ட போகிறது என்று நாம் மாறி 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 போய் இந்த உருவ வழிபாட்டுக்குள்ளேயே உழன்று கொண்டு நாமளும் திருப்தி அடையலை, தெய்வத்தையும் திருப்தி அடைய வச்சோமா என்ற ஒரு கேள்விக்குறியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏதோ ஒரு தேடுதலோ அல்லது ஒரு நிர்பந்தமோ அல்லது ஒரு ஆக்சிடென்டலாகவோ நாம் சில பல நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு சேருது. இறைவனை பற்றிய செய்திகள், எங்கும் நிறைந்தவன் இறைவன், எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன், அவனுடைய குணம் அன்பும் கருணையும் கொண்டது. இப்படியாக நிறைய விஷயங்களை கேட்குறோம், யோசிக்கிறோம். ஆனால் அதை பற்றிய விவரங்களை தேடி கண்டுபிடிச்சி அதை நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறக்கூடிய இடத்துல இருக்கிறோமான்னா அதுவும் கேள்விக்குறி. நம்மளை வழிநடத்த செல்வதற்கு ஆள் இல்லைங்கிறப்ப தான் என்ன சொல்கிறோம், ஒரு குருவை தேடி போகணும் என்று ஒன்று போகிறோம். அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதா பிதா தான் முதல் தெய்வம் என்று சொல்கிறாங்க. அப்படி மாதா பிதாவை நாம் எத்தனை பேர் நாம் தெய்வங்களாக பார்க்குறோம்? அப்படி பார்த்துருந்தா இந்த உலகத்தில் குடும்பங்களில் ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சலிப்போ வெறுப்போ ஒரு ஏமாற்றமோ வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். என்றைக்காச்சும் நமக்கு அம்மா அப்பாவை எப்படி தெரியும்? நம்ம வேணுங்கிறத கொடுத்து வளர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்ய வேண்டியதை அவருடைய பொறுப்பும் கடமையுள்ளவர்களாகத்தான் நாம் பார்க்குறமே தவிர அவங்க தெய்வங்களாக நாம் பார்க்க தெரியல, கற்றுக் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அவங்க நடந்துக்கிற சில விஷயங்களை பார்க்குறப்போ அவங்க மேலே நம்ம ஒரு வெறுப்பு, கோபம், ஒரு என்ன சொல்ற, ஒரு குழப்பமான மனநிலையில் தான் வாழறோம். என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு பண்டிகை விசேஷ காலங்கள் போன்ற காலங்களில் அவங்கக்கிட்ட ஒரு ஆசி வாங்கிறது, அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கிறது என்கின்ற அளவில் தான் வச்சுருக்குறோம். அதற்கப்புறம் குரு என்கின்ற இடத்துக்கு வந்தோம்னா குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கணும். தன்னுடைய சந்தேகங்களை கூட அவரை கேட்டால் அவரை அவமதித்த குற்றம் வந்துருங்கிற ஒரு பயத்திலேயே நாம் உண்மையான இறைவன் என்கின்ற ஒன்றை தேடுதல் என்பதே ஒரு கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறோம். அதாவது குரு பாரம்பரியம், குருவை மதிக்க வேண்டும், அவர் உயர்வானவர், மேலானவர் என்கின்ற நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டால் கூட அவரை அவமதித்த குற்றம் வந்து விடுமோ என்கின்ற பய உணர்வை ஊட்டித்தான் வளர்ந்து நாம் வந்து கொண்டிருக்கிறோமே தவிர தைரியமாக கேட்டு தெரிந்து புரிந்து அதை செயல்முறைக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நாம் வந்திருக்கிறோமா என்ற கேள்விக்குறி. ஆனால் நண்பர்களே, எதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளாத வரைக்கும் நம்மளுடைய பொருள்துறை முன்னேற்றமோ அல்லது அருள்துறை முன்னேற்றமோ உலக இயல்பு வாழ்க்கை முன்னேற்றம் என்பது ஒரு கேள்விக்குறி தான்.
உண்மையிலே இந்த ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில், அதாவது யாருமே மனவளக்கலைக்குள்ளே நம்ம வந்தது இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு வந்திருக்க மாட்டோம், இறைவனை உணர்ந்து கொள்ளணும்னு வந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ தீர்க்க முடியாத சிக்கல் இங்கே வந்தானாச்சு நமக்கு தீர்க்க கொள்ள மாட்டோமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் என்கின்ற அளவில் தான் நாம் வந்துட்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்கின்ற ஒரு அமைப்புக்குள்ளே வந்திருப்போம். இங்கே வந்தவுடனே இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கையை மேலே தூக்கு, அது பண்ணு, இதை பண்ணணும், எக்ஸசைஸ் சொல்லித்தர. நாம் வந்ததை கேட்டோம்னா இதெல்லாம் செய்ய அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நாம் எதுக்காக வந்தோமோ அதை அப்படியே மறக்க வைத்து உடற்பயிற்சி கற்றுக் கொடுத்து, காயக்கல்பம் கற்றுக் கொடுத்து, தவம் கற்றுக் கொடுத்து, கடைசியில் இதெல்லாம் நீங்கள் வாழ்த்துங்க, எல்லாம் சரியாக போயிடும் என்று சொல்லியிருப்பாங்க. நாமளும் அதை நம்பி செய்து கொண்டே இருக்கிறோம், இன்றளவு செய்து கொண்டும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நாம் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தோம் என்கின்றது இப்போ தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா அதை நாம் மறந்தே போயிருப்போம். உண்மையிலே நான் இந்த மன்றத்துக்குள்ளே நான் நுழைஞ்சதுக்கு காரணம் என்னுடைய உடல் நலத்துக்காக. அது நிறைய இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே இறை தேடுதல் என்பது போய் அதனால் உடல் நலம் கேட்டு உடலை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த மனவளக்கலைக்குள்ளே வந்தனே தவிர இங்கே வந்து இறை உணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அளவுக்கு நாம் வந்துட்டு சமுதாய தொண்டாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காகலாம் நான் மனவளக்கலைக்குள்ளே வரலை. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் நாம் இது நாள் வரைக்கும் தெரிந்து வைத்திருந்தது அத்தனையும் பொய்யா போச்சு, எப்படி இப்படி ஏமாந்தோம் என்கின்ற அளவில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவில் நாம் வந்து இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று தெரிந்துக்கணும். நம்மளே இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் காலங்களில் மகரிஷி வந்து பயிற்சி நடத்தினாங்கன்னா கடைசியில் கேள்வி பதில் செக்ஷன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து அந்த நடந்தின செக்ஷனில் என்ன கேள்வி உனங்க மனதில் தோன்றுது, எந்த இடத்துல புரியலை என்பதை அவர்கிட்ட கேள்வி கேட்கணும், அவர் பதில் சொல்கிறார். எனக்கு இது வந்து மிக மிக ஒரு புதுமையான ஒன்றாக இருந்தது அந்த காலகட்டங்களில். ஏன்னா நிறைய ஆன்மீக அமைப்புக்குள்ளே போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேள்வியே கேட்கக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வரணுமே தவிர நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே இருக்குதா என்று பார்த்தா இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே வந்து கேட்டால் நீ என்ன வேணாலும் கேளு, எதை வேணாலும் கேளு, எப்படி வேணாலும் கேளு, அதற்குண்டான பதிலை நான் வந்துட்டு எந்த விதமான ஒரு கோபதாபங்களோ முகசுளிப்போ இல்லாமல் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு நபராக காட்சி கொடுத்தார் அருட்தந்தையவர். அந்த ஒன்றில் மயங்கி தான் நாங்கள்லாம் அங்கேயே இருந்து கேட்டு 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 வந்து இந்த சமுதாய தொண்டுக்கும் எங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்தோமே தவிர இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது இது நாள் வரைக்கும் இறைவன் என்பவன் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கும் நிறைந்தவன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்த பிரகலாதர் கதையெல்லாம் கேட்டிருப்போம். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன் கேட்டிருக்கிறோம். ஆனால் தூணையும் தேடி பார்த்துருக்குறோம், துரும்பையும் தேடி பார்த்துருக்குறோம். ஆனால் எங்கேயும் இறைவன். ஏன்னா பிரகலாதன் கதை பிரகாரம் அவன் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தோம்னா அவனுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது தூணை உடைத்து கொண்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அவனை காப்பாற்றுவான். இப்படி தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதே போல் எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்று பார்த்தோம்னா எல்லா பக்கமும் எப்படி நம்மளை போல இருக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையில தான் இருப்போம். இதற்காக வேண்டி தேடி 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 கோயில் கோயிலாக போனோம், மடாதிபதிகளுக்காக போனோம், எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சோம். ஆனால் எங்கேயும் இதுதான் இறைவன் என்பதை காமிச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு வந்து சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்பதை இதற்கு முன்னாடி பட்டினத்தடிகள் பாடல் பாருங்கள். இறைவன் ஒருவனே ஒன்று என்று இரு, உண்டு என்று இரு,
ஒன்று என்று ஒன்று இரு என்று சொல்லுவார். அந்த பட்டினத்தார் படம் பார்த்தீங்கன்னா, சினிமா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இறைவன் ஒருவன் தான், அவன் ஒரு தான் இருக்கிறான் என்று இரு, அவன் இருக்கிறான் என்று இருன்னு சொல்லி பாடுவார். இது கேட்டதோடு சரி. எங்கே போய் அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அதை விட இந்த திருவிளையாடல் படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் சிவபெருமான் வந்து அவ்வை பிராட்டி வந்து சொல்கிற ஒரு காட்சி வரும். என்னென்னா, இறைவனை வந்து 1 2 என்று வரிசைப்படுத்தி பாடு என்று சொல்கிறப்போ, ஒன்றானவன் இறை உருவில் இரண்டானவன் என்று அந்த பாட்டு வரிசையாக அந்த அம்மா வரிசை கிழமைப்படுத்தி பாடுவாங்க. அதை கேட்டு பாருங்கள். இப்போ அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். இறைவன் ஒருவன் தான், அவன் பலவிதமாக இல்லை என்பது அவர்கள் சொல்வதற்கு, புரிய வைப்பதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்திருக்கிறாங்க என்பது வந்து நமக்கு நல்லா புரிய வரும். அதாவது அவர்கள் எத்தனையோ முயற்சி எடுத்து நமக்கு ஊட்டி புரிய வைக்கணும் என்று பார்த்துருக்குறாங்க. அன்னைக்கு இருந்த மனோநிலை, அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு இருந்த மனிதகுலம் இருந்த அறிவின் உயர்வுக்கு தக்கவாறு அந்தந்த காலகட்டத்தில் அதை புரிய வைக்கணும் என்று மகான்கள் எவ்வளவோ போராடி பார்த்துருக்குறாங்க. ஆனால் மனிதகுலம் அதை தெரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு, அதை ஒத்துக்கொண்டு செயல்படுத்தி வெற்றி கண்டதா என்று பார்த்திங்கன்னா இன்று அளவும் நமக்கு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. உண்மையிலே அந்த இடத்துல தான் இதை தாண்டி இன்று விஞ்ஞான யுகம். அப்போது விஞ்ஞான ரீதியாக இறைவனை பற்றி நாம் சமுதாயத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் சமுதாயம் அது ஒத்துக்கொள்ளாது என்கின்ற ஒரு உயரிய நோக்கோடு இயற்கை என்னாச்சு, அதற்கு என்று தகுந்த ஒரு ஆளை உருவாக்கி, அதாவது நமது மகரிஷி சொல்கிறார் பாருங்க, ஃப்ராக்ஷன் டிமாண்டு டோட்டாலிட்டி சப்ளை. இங்கே மனித குலத்துக்கு என்ன தேவையோ அதுதான் இயற்கை என்கின்ற ஒரு பேராற்றலாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு தக்கவாறு ஒரு ஆளை அனுப்பி வைக்கும். அப்படி மனித குலத்தில் இருந்தக்கூடிய இந்த சந்தேகங்கள், ஏமாற்றங்கள், புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஒரு வெளிச்சம் காட்ட வேண்டும், விஞ்ஞான ரீதியாக இந்த இறைவனை பற்றிய புரிய வைக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு வந்தவர் தான் அருட்தந்தை அவர்கள். நண்பர்களே, ஒரு உண்மை சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளு. நான் ஈரோட்டில் இருக்கும் பொழுது தான், ஈரோட்டில் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் இந்த பயிற்சிக்குள்ளே வந்தேன். அதற்கு முன்பாக சைவ சமயம் சார்ந்த திருத்தொண்டு செய்து கொண்டிருந்த காலகட்டம். அதற்கு பிறகு எனது அரை நண்பர் வந்தவர் பார்த்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்காக இங்கே செய்கிறீங்க, நான் இறைவனை அடையணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒரு பயிற்சி கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு அவர் பெயர் செல்வராஜ், சிதம்பரத்தில் இருந்து வந்தவர். அவர் நீங்கள் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போவீங்கன்னு அந்த சாமியாருங்களை கண்டு ஏமாந்ததெல்லாம் போதும், வேண்டாங்கய்யா அப்படின்னேன். இல்லை வாங்கன்னு சொல்லி அப்போ சேலத்தில் சுவாமிஜி வந்து அறிவுத்திருக்கோயில் கட்டுவதற்காக ராஜகோபால செட்டியார் என்கின்றவர் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தேடி கண்டுபிடிச்சி போய் தான் நான் முதல்ல அக்டோபர் மாதம் 83ஆம் ஆண்டு மாலை அவர்கிட்ட தீட்சை இதுக்கு முன்னாடி நான் தீட்சையை வாங்கியிருக்கிறேன்னு கேட்டால் நிறைய தீட்சைகள் வாங்கியிருக்கிறேன். மந்திர தீட்சை வாங்கியிருக்கேன், இந்திர தீட்சை வாங்கியிருக்கிறேன், சிவ தீட்சை வாங்கியிருக்கிறேன், ஆத்மலிங்க தீட்சை, இப்படி நிறைய தீட்சைகள் வாங்கி அந்த மந்திரங்கள் ஜபிக்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது, இப்படி எல்லாம் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த இறைவன் தன்மையை அடைந்தவர்கள், அந்த இறைவனை தரிசனம் பண்ணுறவர்கள் என்று பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டெட் பர்சன்ஸ் தான். 63 நாயன்மார்கள் என்று சொல்கிறாங்க, இந்த ஆண்டா 12 ஆழ்வார்கள் என்று சொல்கிறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தோணுது, அவங்கெல்லாம் வந்துட்டு இதை தாண்டி யார் ஆதிசங்கரர்,
இவர் ராமானுஜாச்சாரியார், இப்படி இது ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளல் பெருமகனார், இவங்கெல்லாம் இறை உணர்வு பெற்றவர்கள் என்பது பின்னாடி தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சதே தவிர, அப்போது வந்துட்டு அவங்கெல்லாம் ஒரு இறைவன் மேலே பக்தி கொண்டு பாடின பாடல்களை தான் நாமளும் சொல்லிக்கொண்டே இருந்தோம். தாயுமானவர் பாடல் சொல்கிறப்ப கேள்வி வரும், அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது தன்னுள் வெளிக்குலை அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது பெரியவங்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லி கொடுத்தது சொல்லணுமே தவிர திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது என்று தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர, அங்கிங்கனாதபடி என்று சொன்னால் அங்கு இங்கு எங்கும் அப்படின்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறானே என்று சொன்னால் ஏன் பக்கத்தில் இருக்க மாட்டானா, நான் உட்காந்துருக்கிற இடத்துல இருக்க மாட்டானா, நம்மளால் ஏன் பார்க்க முடியல, நம்மளால் ஏன் தெரிஞ்சுக்க முடியல என்கின்ற கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கவே இல்லை. என்பதிலே வள்ளுவ பெருந்தகை சொல்றார், ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல். நீ அதாவது ஐயப்படா அகத்தது உணர்வானே, அகத்தது உணரணும், எப்படி ஐயப்படாது உணரணும். கொஞ்சம் திருக்குறளை திருப்பி திருப்பி போயிட்டு படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக அர்த்தம் புரியும். இன்னொருத்தர் சொல்லி நமக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. இப்போது இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐயப்படாது ஐயம் என்பது பார்த்திங்கன்னா ரெண்டு, பயனும் ஒன்று சொல்லலாம், இன்னொன்று தெளிவாகவும் ஒன்று சொல்லலாம். ஸோ இப்படி தெரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் இறைவனை பற்றி நான் தெரிந்து வைத்திருக்கிறது அத்தனையும் கற்பனை தான் என்பதிலே. அப்படி ஒரு சமயத்தில் ஈரோட்டில் என் மகரிஷி அடிக்கடி வருவாங்க போவாங்க. அப்போது மன்ற நிகழ்ச்சி தாண்டி பொது நிகழ்ச்சி என்று ஒன்று வைப்பாங்க. அப்படி பொது நிகழ்ச்சி என்று வைக்கிறப்போ ஒரு நாள் என்ன சொன்னாங்க, கடவுளை காணலாம் என்கின்ற தலைப்பில் பொது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யுங்க என்று சொல்லிட்டாங்க. சரின்னு போஸ்டர்ஸ் அதுக்கு இப்போ தலைவர் ஐயா அந்த காலத்துலேயே ரொம்ப உதவி செய்வாங்க. அவங்க அதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் அவங்க செய்த மகரிஷி ப்ரோக்ராமுக்கெல்லாம் அவங்க நடத்தின விதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போஸ்டர் அடித்து கொடுத்துருவாங்க, எல்லா ஏற்பாடும் அவங்களுடைய பொருள் வளத்திலேயே செய்து கொடுத்துருவாங்க. அப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்களுக்கு நாளாக பயம், என்னடா அது பெரியார் வளர்ந்த இருந்த பூமியில் இவங்க கடவுள் இல்லை என்று சொல்லி வந்த இடத்துல இவர் திடீர்னு கடவுளை காணலாம் என்று ஒரு தலைப்பை போட்டு பேச வைக்கலான்னு பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும், சரி இங்கே எவ்வளோ கூட்டம் வந்துட போகுது பார்த்துக்கலாம், யார் நம்ம மன்றான்பர்கள் தானே வருவாங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர், சேலம், அங்கங்கே பக்கத்தில் கரூர் இங்கேருந்து தானே மன்றான்பர்கள் வருவாங்க என்று பார்த்தா, மன்றான்பர்கள் வர்றதுக்கு முன்னாடி மற்ற அமைப்பில் இருந்து பொதுமக்களும் சரி, சைவ சமயத்தார், வைணவ சமயத்தார், திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஹால் நிறைஞ்சு போச்சு. மன்றர்கள்லாம் பார்த்தா வெளியே நிற்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் அலை மோதுகிறது. கூட்டத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு பயம், என்னடா அது இவர் இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, இவங்க ஏதாச்சும் சொல்லி கடவுளை காணலாம் காமிக்கலைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா என்ன செய்கிறது என்று ஒரு பயத்திலேயே இருந்து கொண்டு இருந்தோம். மகரிஷி வந்தாங்க, 1.5 மணி நேரம் பக்கம் பேசினாங்க இந்த கடவுளை காணலான்ற தலைப்பில். நாங்கள்லாம் வெளியே நின்று கேட்குறோம். ஒரு ஆள்கிட்ட இருந்து கூட ஒரு அதாவது என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து வேறுபாடு உள்ள ஒரு வார்த்தையை எங்களால் காது கொடுத்து கேட்க முடியல. பெரியவர் சொல்கிறாரு, யோசித்து பார்த்தா சரியாக தானே இருக்குது, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற வார்த்தை தான் கேட்டமே தவிர இவர் தப்பாக பேசிட்டாரு, இவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வரலை, உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்து வரவே இல்லைங்க என்பதிலே. இதுதான் நமது அருட்தந்தை அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. எந்த இடத்திலேயோ இன்னொரு அமைப்பையோ இன்னொரு இந்த ஆன்மீக நிலைகளையோ குறை சொல்லாமல் பேசக்கூடிய வலிமை வல்லமை நிறைந்தவர் தான் அருட்தந்தை.
அங்கே அவர் என்ன சொன்னார், எப்படி இந்த சமுதாயம் அங்கீகரித்தது என்று பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். அதுதான் எங்களுக்கும் நல்ல மூளையில் உரைச்சது என்ன, எங்கும் நிறைந்தவன் என்று இறைவன் சொன்னால் எனக்குள்ளேயும் இருப்பானா இருக்க மாட்டானா? இந்த கேள்வியை எழுப்பி பாருங்க. இருந்துதானே ஆகணும். இது கேள்விப்பட்டதோடு இருக்கணும். ஆனால் ஆத்தன்டிக்கலாக நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வழி தெரியணுமே, எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது நான்? அப்படிங்கிறப்ப தான் அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு பிடி சோத்தை எடுத்து வாயில் வச்சு அது வயிற்றுக்குள்ளே போனால் அது ரசமாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்ல ஸ்ரீநதமாக சப்த தாதுக்களாக மாறுகிறதே, இதை யார் செய்கிறார்கள் என்று கேட்டாங்க மகரிஷி. அப்படி ஒரு பிடி சாதத்தை எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரிட வேணாலும் கொடுங்க, ரசமாக்கி இரத்தமாக்க முடியுமா? அது செய்வது யார்? இறைவன் அளப்பெரியவன், சர்வ வல்லமை படைத்தவன், எங்கும் நிறைந்தவன், அவன்கிட்ட இல்லாததே இல்லை என்றெல்லாம் நாம் சொல்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்தவன் இந்த உலகத்தில் நாம் பார்க்கறது எல்லாம் மனிதனால் இயற்கை வளத்தை எடுத்து வாழ்க்கை வளமாக மாற்றம் செய்து உற்பத்தி பண்ண பொருட்களை நினைத்து பார்க்கிறப்போ மனம் திகைத்து நிற்கும். இத்தனை விதமான பொருட்களை மனிதன் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறான். இது அத்தனை வலிமையுள்ளவனால தான் உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிடி சோற்றை எடுத்து இரத்தமாக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொள்ள முடியாமல் தானே தவிக்கிறோம். இங்கேருந்து சேட்டலைட் விடுறோம், சந்திரனை ஆராய்ச்சி பண்ணுறோம், செவ்வாய்க்கு போகலான்னு பார்க்குறோம், செவ்வாயில் போய் எங்கே நிலம் வாங்கிறது, தண்ணி இருக்குதா என்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம், யூனிவர்சலில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கோள்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் நமது உடலுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களை நாம் என்னைக்காவது ஒரு நாள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? அது எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எவ்வாறு நடக்கிறது என்பதை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சிந்தித்து பார்த்துருக்கிறோமா என்று பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிதான். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு, அகத்தே உணரணும், எப்படி ஐயப்படாது. நம்மளே நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம், வயிற்றுக்கு போனால் ஜீரணமாகுது என்ற வகையில் தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இரைப்பையில் கல்லீரல் மண்ணியிலிருந்து எவ்வளவு கான்சன்ட்ரேட்டான ஆசிட்டு இந்த இரைப்பைக்குள்ளே வருது. நம்ம வாய் தொடங்கக்கூடிய இடத்துல இருந்து மலக்குடல் மலம் வெளியே வரக்கூடிய இடம் வரைக்கும் ஒரே ஒரு டியூபு தான் அது, குடல் தான் அது. ஆனால் அந்த இரைப்பையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ரசாயனம் அதை வெளியே எடுத்து நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த கை வச்சுருந்தீங்கன்னா கையில் இந்த சதகித எலும்பு இருக்காது. அவ்வளவு கான்சன்ட்ரேட்டடான ஆசிட் இந்த இரைப்பையில் நாம் போடக்கூடிய அத்தனை உணவையும் அரைத்து கூழாக்கி ரசமாக்கி அதை பிரித்து எடுத்து இரத்தமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இது வரைக்கும் இந்த உலகம் தோன்றி இத்தனை கோடி ஆண்டுகளாயோ யாராச்சும் செய்ய முடியுதா? அப்போது அது யார் செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், எவ்வாறு செய்கிறார்கள் என்று இந்த ஆறறிவு கொண்டு நாம் ஏன் சிந்திக்கவில்லை? சிந்திக்காமல் தவறியது யார் குற்றம்? சிந்தித்து நாம் தெரிந்து கொண்டு அதனுடைய உண்மை தன்மையை நாம் தெரிந்து கொண்டிருந்தோமானால் இறைவனை நாம் வெளியே தேடியிருப்போமாம். இறைவன் இல்லை என்றோ இறைவன் இதுதான் என்றோ புறத்தையோ அல்லது வேற ஒன்றையோ குறை கூறியிருப்போமா என்று கேள்வி கேட்டுப்பார். ஆகவே என்பவர்களே, இறைவன் எங்கேயோ தேடி தேடாமை தேடி என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று சொன்னாங்க ஒரு பெரியவர்.
அன்பர்களே, ஒரு அம்மையார் சொன்னாங்க, அரிது அரிது பிறத்தல் அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போது இந்த உலகத்தில் மானிடராய் ஏன் பிறக்கிறான்னா, அவன் ஒருவனால் மட்டும்தான் அந்த எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறையாற்றலையும் இறைத்தன்மையையும் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம இறைவனை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சிருக்கிறோம், நிறைய புரிஞ்சு வச்சுருக்கிறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய மற்றவங்களுக்கு உபதேசம் செய்கிறோம். ஆனால் நாம் உணர்ந்து இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோமே ஆனால் அது கேள்வியாக தான் தொக்கி நிற்குமே தவிர, நான் உணர்ந்துட்டேன் இதுதான் தெய்வம். ஏன்னா உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சு உணர்ந்துட்டவன் பேச மாட்டான். ஆனால் நாம் பேசி பேசி பேசியே நாமளும் அதை உணர மாட்டோம், அடுத்தவனையும் உணர வைக்க மாட்டோம். அன்பர்களே, ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம் பேசி தெரிஞ்சு கொள்கிற வரைக்கும் நாம் கேட்கலாம், பேசலாம், அதெல்லாம் சரி. ஆனால் இதுதான் என்று தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களே, ஆனால் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று கேட்டிங்கன்னா, நீங்கள் மனதுக்குள்ளே நினைச்சிங்கனாவே அது நடக்கும். ஏன்னா இறைவன் நினச்சா நடக்கும்னு தானே பக்தி மார்க்கத்துலேயும் சரி யோக மார்க்கத்துலேயும் சரி சொல்கிறோம். அப்போது நான் நினச்சி நடக்குதுன்னா அப்போ நான் யாராக இருப்பேன்? இறைவனாக தானே இருக்க முடியும். நான் நினச்சி நடக்கலைன்னா அப்போ நம்ம வருத்தப்படுறோம், ஏமாற்றப்படுறோம். நான் நினச்சி எங்கே நடக்குது? இந்த இறைவனுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, நான் அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், அப்படி செஞ்சேன், பாலாக வாங்கி ஊற்றி அபிஷேகம் பண்ணேன், சனி பிரதோஷமானால் பொய் பிரதோஷனம் பண்ணேன், இப்படி அங்கலாய்த்து கொள்கிறோம். இறைவனுக்கு செய்து விட்டு வேற நாம் அங்கலாய்த்து கொள்கிறோம். ஆனால் நாம் ஏன் செஞ்சோம், எதனால் செஞ்சோம், எப்படியெல்லாம் செஞ்சோம், செஞ்ச காரியம் சரியா தவறா என்று ஒரு நாள்னாச்சும் நம்ம சிந்திச்சிருப்போமா? நண்பர்களே, இங்கே தான் மகரிஷி என்ன பேசினாலும் உலகத்தில் தோன்றிய எந்த மகானும் சொல்லாத ஒரு வார்த்தை, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவார். 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம். நீ அதை சிந்தித்து பார்த்து அது சரியா தவறா என்ற முடிவை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நிலைக்கு நீடிக்குமே தவிர இன்னொருத்தர் சொன்னாங்க என்று கேட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றத்தை தான் தரும். அப்படித்தான் நாம் இந்த பக்தி யோகத்தில் பக்தி மார்க்கத்தில் இறைவனை பற்றி கேட்டு 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 இன்னொருத்தர் கேட்டதையே நாம் கேட்டு கேட்டு வந்ததுனால நாம் என்ன ஆகிட்டோம், நிறைய இடங்களில் ஏமாறுறோம். உண்மையிலே ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் பக்தி யோகத்தில் போய் ஏமாந்தீங்கன்னா தான் யோக மார்க்கத்தில் இறைவனை முழுமையாக உணர்வதற்கு நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக ஆவீங்க. அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுங்க. இந்த தப்பை நானும் செய்தவன் தான். என்னென்னா, நான் பக்தி மார்க்கத்தில் இருந்து பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறப்போ நெத்தியில் நல்லா விபூதி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருப்பேன். மகரிஷி கிட்ட போனோம், தெய்வீக சக்தி திரண்டெழுக குண்டலி சக்தி குவிந்து எழுகன்னு சொல்லி இப்படி கையை எடுத்தார் பாருங்க, அன்னைக்கே அழிச்சு போச்சு. அன்னைக்கு அழிஞ்சது தான். ஆனால் வீட்டில் பூஜை செய்கிறது, திடீர்னு வீட்டில் பூஜையெல்லாம் விட முடியாது. ஏன்னா பெரியவங்ககிட்ட பதில் சொல்லணும். அவங்களுக்காக செய்துக்குவேன். அவங்க முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஏதோ உங்ககிட்ட வித்தியாசம் இருக்குது, லயிச்சு நீ செய்ய மாட்டேங்கிற, என்ன தப்பு, எங்கேயோ தப்பு பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மன்றத்துக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கீழே நின்று அவர் இவங்க அப்போ காந்திஜி ரோட்டில் மன்றம் நடக்கும், நம்ம தலைவர் ஐயா ஆஃபீஸினுடைய மேல் மாடியில். கீழே நின்று நெத்தியில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் மேலே போவோம். இதை ஒரு தடவை மகிழ்ச்சி அப்படி வர்றவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, மேலே போயிட்டாங்க. அதாவது இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாலே ஒழிய
மாற்றம் நமக்கு வராது. இந்த சந்தேகமாக இருந்து கொண்டு இருந்தால் தான் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால்னு வச்சுக்கிட்டு இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை வரும். அது வரைக்கும் தப்பு இல்லை. விபூதி இட்டுக்கிறதோ குங்குமம் வச்சுக்கிறதோ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகும் செய்கிறதா வேண்டாமா என்று முடிவு நீங்கள் எடுங்க. அவர் சொல்லலை என்பர்களே. அப்போ முடிவு நான் தான் எடுக்கணும். ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நான் உணரணும் என்று சொன்னால் அதற்குண்டான வழிகளை நான் தான் செய்யணுமே தவிர நாம் இன்னொருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா நமக்கெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா அது பக்தி மார்க்கத்தினுடைய பதிவு அப்படி. அதனால் என்ன செய்கிறோம், நம்ம அவர் என்ன இந்த வழியில் போய் இப்படி செஞ்சின்னா நீ அதை தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அதற்கப்புறம் உணர்ந்தும் கொள்ளலாம். அப்படி உணர்ந்து கொள்கிறப்போ உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வரும். அவங்க சொன்னது இந்த எப்படி அன்பும் கருணையுமாக இருக்கிறார், நீ மற்றவங்களை வருத்தி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ சாதாரண மனிதனாக இருந்து மாமனிதனாக உயர்த்தப்படுகிறாய் என்பதை நீயே தெரிந்துக்கோ என்பதை நம்ம கையில் தான் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் கையில் இருந்து நம்ம வாங்க போகிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நமக்கு கொடுத்ததுக்கப்புறமும் நான் இன்னும் இப்படியும் இருப்பேன் அப்படியும் இருப்பேன் என்று சொன்னால் அது ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் ஒரு நாடகம். நமக்கு நாமளே ஏமாற்றி சொல்கிறாங்க பாருங்கள், யானை தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி தான் என்பர்களே. இது ஒரு 6 மாதம் எனக்குள்ளே அப்படி ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்துச்சு. இப்போ மகரிஷி அடிக்கடி வெளிநாடு போயிடுவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா எங்கெங்கே ப்ரோக்ராம் நடக்குதோ அங்கே எல்லாம் பின்னாடியே போய் கேட்டுக்கிட்டு இருப்போம். என்பதிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு தலைப்பு எதுன்னா உயிரும் மனமும். ஏன்னா அது வரைக்கும் உயிரை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது, மனதை பற்றியும் தெரியாது. ஆனால் அந்த உயிர் மனமும் சப்ஜெக்டை அவங்க மகரிஷி எடுத்தப்போ கேட்டாங்க, என்ன கேள்வின்னு எழுந்தனேன்னு. ஐயா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு சொன்னார், கரெக்டாக நீ தான் புரிஞ்சு வச்சுருக்கிற அப்படின்னு சொன்னார். ஏங்க ஏனார், அது புரிஞ்சுதுன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னார். அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு குருநாதர் அவ்வளோ பெரிய விஷயம் 1.5 மணி நேரமாக பேசுகிறாரு. நான் புரியலேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் தானே வந்திருக்கு. என்னப்பா இவ்வளோ நேரம் பேசினேன் புரியலே என்று சொல்கிறியே. எந்த விதத்திலேயும் தன் சீடர்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவு செய்யக்கூடியவர்கள் தான் குருவாக இருக்க முடியும். ஏன்னா அவர்கள்தான் தெய்வமாக காட்சி தருவார்கள் என்பர்களே. அதனால் மாதா பிதா குரு இவர்கள் 3 தான் தெய்வம். ஏன்னா மாதாவும் பிதாவும் நாம் சொல்கிறோம், அதாவது இறைவன் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டான், இன்பத்தை தான் கொடுக்கக்கூடியவன், அன்பானவன், கருணையுள்ளவன்னா. அம்மா அப்பா துன்பம் கொடுக்கக்கூடியவங்களா? அவங்க நமக்கு ஒன்று சொல்கிறாங்க என்று சொன்னோம்னா எதுக்காக நம்மளை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி தான் செய்த தவறுகள் தான் குழந்தையும் செய்துவிடக்கூடாது, தான் எந்த இடத்திலெல்லாம் ஏமாந்து இழந்தமோ அது தன் குழந்தைகளும் இழந்து ஏமாந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு அனுபவத்தை வைத்து கொண்டு தானே நம்மளை நெறிப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க தெய்வம் இல்லையா? அவங்க காட்டின வழியில் நாம் செல்லக்கூடாதா? அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி நகாசு வேலை செய்து கொடுக்குறாரு குருநாதர். நண்பர்களே, நீங்கள் மனிதனுடைய ஆற்றல் என்ன என்பதை ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இந்த இதை நிறைவு செய்வேன். நான் நிறைய இந்த கோயில்களுக்கு போகிறப்போ சர்வீஸ் போவேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க போய் எல்லாம். அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யாகசாலை பூஜை செய்கிறது, இந்த விக்கிரகங்களை என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க என்றெல்லாம் உட்காந்து வெரிஃபை பண்ணி கொண்டே இருப்பேன். அப்படி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 6 கால பூஜை வச்சுருந்தாங்கன்னா 3 காலம் 4 காலம் முடித்த உடனே அந்த இறை பிம்பத்திற்கு உயிர் ஊட்டுவது என்று பிராண பிரதிஷ்டை என்று ஒன்று செய்வாங்க. அதற்கப்புறம் தான் அந்த இறைவனுக்கு முழு ஆற்றலும் வருகிறது என்று சொல்லி அந்த ஆற்றலை கொடுத்து அது அந்த இடத்துல பீடத்தில் நிர்ணயம் பண்ணி அதற்கப்புறம் கும்பாபிஷேகமெல்லாம் செய்து எல்லாம் பூஜை முறைகளை வடிவமைப்பாங்க. இதை ஒதுக்கிடுங்க. இப்போ யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள்,
ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பாருங்கள். நீங்களும் எத்தனையோ கோயில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போயிருந்திருப்பீங்க, யாகசாலை பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இறைவனை இறை பிம்பத்தை பிரதிஷ்டை பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் செய்கிறவர்கள் யார்? நம்மளை போல மனிதர்கள் தானே. சாதாரண ஒரு கல் விக்கிரகமாக இருந்த ஒன்றுக்கு இறைவன் என்று கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலை ஒருவன் கொடுக்கிறான் என்று சொன்னால், ஆற்றல் வாங்கிய பொருள் இறைவனாம், ஆற்றல் கொடுக்கக்கூடியவன் இறைவனாம். இப்போ இங்கே யார் இறைவன் என்கின்ற ஆராய்ச்சியை நாம் இது நாள் வரைக்கும் செய்து பார்த்ததே இல்லை. கேட்டு பாருங்க. இப்போ அந்த சாதாரண ஒரு கருங்கல்லால் செய்யப்பட்டதோ ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்துக்கு உயிர் ஊட்டி வழிபாட்டுக்குரியதாக மாற்றக்கூடிய வலிமை வல்லமை படைத்தவன் நான் என்று சொன்னால், எனக்குள்ள இறைவன் இருக்கிறானா இல்லையா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து அதற்கு நமது அருட்தந்தை அவர்கள் சிறிய ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கிறார்கள். மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய 6 களங்கங்களை நீக்கினால் அவன் இறைவன். இறைவன்கிட்ட 6 களங்கங்கள் கூடிவிட்டால் அவன் மனிதன். அப்படிப்பட்ட களங்கங்களை நீக்கி மாற்றி அமைத்து தனக்குள்ள இறைத்தன்மையை உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தி இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறவி பெரும்பயனை அடைய எல்லாம் அல்ல இறையருளும் குருவருளும் திருவருளும் நம் அனைவருக்கும் உற்ற உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்தியாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று எனது எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் இறைநிலை உணர்வோடு இணைத்து வாழ்த்தி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவன் இருக்கின்றாரா என்ற தலைப்பிலே கருத்தாழம் மிக்க ஒரு முறையாக உங்களுடைய இன்றைய சிந்தனை முறை அமைந்திருந்தது ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவன் இருக்கின்றாரா என்ற தலைப்பிலே முதுநிலை பேராசிரியர் சுந்தரராஜன் ஐயா அவர்களின் சிந்தனை முறைக்கு கருத்துரை வழங்குவதற்காக துணை பேராசிரியர் சசிகலா ஜெகதீசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா. கடவுள் இருக்கிறாரா, இது கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போம். நம்ம வேதாத்திரத்துக்குள்ள வந்த பிறகுதான் அனைத்தும் எங்கும் இறைவன் நீக்குவர நிறைந்திருக்கிறான், நமக்குள்ளையும் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு சிந்தனை நீங்க கொடுக்கப்பட்டது அங்க ஒரு கால் இங்க ஒரு காலை வைத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புறோம் ஐயா. இப்போ ஐயா அவர்கள் துவங்கும் போது இறையர்களுக்கும் குருவருக்கும் நன்றி சொல்லிதான் உள்ள வந்தாரு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அந்த அன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான், ஏழையும் சிறுப்பிள்ளை அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட எல்லாம் ஒரு பேச்சுவாக்கில் காலப்போக்கில் நிறைய பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு இடத்துக்கும் வழிபாடு அப்படிங்கும்போது விநாயகர், முருகர், மகாலட்சுமி இதெல்லாம் ஒவ்வொரு தேவைக்காகவும் நம்ம வேண்டிகிட்டு இருந்தோம். அதே போல எல்லாமே வெளி பார்வையாகவே தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது துவக்கத்தில் குறிப்பிட்டீங்க. ஸோ அப்போ அந்த பக்திங்கிறது அந்த நம்பிக்கை மட்டுமாக இருந்தது. அந்த இறைவனை வெளியிலேயே நம்ம தேடிட்டு இருந்ததே ஒரு காரணமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அப்போ துன்பங்களை போக்குவதற்கு மட்டும்தான் நம்ம அதை நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒரு இன்பம் வந்துச்சுன்னா கூட நம்ம இமீடியட்டா அந்த இறைவன் வழிபாட்டை அப்படியே விட்டுறோம் பக்தியில அப்படிங்கிறது சொன்னீங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சலிப்போடும் ஒரு நெருங்கத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ அந்த தேடுதல் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சிந்திக்க தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் ஏதோ ஒரு இதிகாசங்கள் புறாணங்கள் நிறைய பக்தி பாடல்கள் எல்லாம் வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.